என்ன ஜிவி காலேஜ் முடிஞ்சதா? இவ்வளோ டயர்டாக வந்திருக்கு. பயங்கரமாக கால் வலி. அதான் லேட்டு பஸ்ஸு, பயங்கர லேட்டு. அது இல்லாமல் கிளாஸ் ரூம்லேருந்து பஸ்ஸுக்கு போகிற இடம் கொஞ்சம் நடக்கணுமா, அந்த கால் வலி. ப்ளஸ் கிளாஸ் எடுக்கும்போது நின்றுட்டு தான் கிளாஸ் எடுக்கணும், அதனால் அது கால் வலி. அதனால் ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். சரி போகலாமா? போகலாம். A few moments later. ஜிவி என்ன வீட்டுக்கு வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்ட போல? ஆமாம், நம்ம வந்து திருப்பதி கிளம்புறோம்ல, நம்ம இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையில் திருப்பதி கிளம்புறோம். அதுக்காக ரூம் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வீடெலாம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம நாளைக்கு 2 நாளைக்கு நம்ம திருப்பதி போகிறதுனால அதுக்கான லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டு மடிச்சிட்டு இருக்கேன். ஆமாம், இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்க என்ன நிறையா இருக்குது. இதெல்லாம் மடித்து வைக்கணும். 2 நாள் மழை வந்து மழையில் நனைஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ தான் மேலேருந்து கொண்டு வந்தோம். இனிமேல் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மடிக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி மடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்பணும். ஆமாம், இப்போ நம்ம பேக் பண்ணுவோமா? டைம் ஆச்சு, சீக்கிரமா துணியில் எடுத்து போட்டு கடற்கரை மடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய. போகும்போது வந்துட்டு மங்களகரமான ஒரு சோப்பு கலர், ஒரு மஞ்சள் கலர் அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். அதனால கோயிலுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ் போட்டுடலான்னு இது எடுத்து வைக்கிறேன். இது எடுத்து வைக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன அதிகமாக மறப்போம்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சீப்பு, பவுட்ரு, சோப்பு இதெல்லாம் தான் மறந்து போவோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஞாபகம் வரும்போது எடுத்து உள்ளே போட்டுருணும். ஸோ சீப்பு, மாய்ஸ்சரைசரு, அப்புறமா வந்துட்டு வழக்கமாக யூஸ் பண்ணுற ஐலைனர், மறக்காமல் வந்து குங்குமம் எடுத்து வச்சுக்கணும் கோயிலுக்கு போகிறதுனால. வேறு என்ன, மெயினாக வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அங்கே வந்து டெம்பரேச்சரு அது இல்லாமல் வந்துட்டு அங்கே மழை வருமா வெயில் அடிக்குமான்னு தெரியல. மலை பிரதேசம் தானே அது, தெரியல. வீடியோ பார்க்குற நீங்கள் திருப்பதியில் எப்படி டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம. கண்டிப்பாக குளிராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம வழக்கமாக எடுத்து யூஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஒன்று வந்துட்டு க்யூர் ஸ்கின்னோட பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீமும் இன்னொன்று வந்து கிளைக்கோ கிளியர் க்ரீம், அது ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் ஃபேஸ் வாஷ்மே நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்துட்டு கியூ ஸ்கின் ப்ராடக்ட் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு டைம் யூஸ் பண்ணாமல் இல்லாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம நிறைய டைம் வந்துட்டு நம்ம வீடியோ போடும்போது எல்லாமே வந்துட்டு இந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்குறாங்க, கமெண்ட்லேயுமே கேட்குறாங்க. இது எப்படி வாங்குறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, இந்த கியூ ஸ்கினோட ஆப் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வரும், ஆப் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஆப்பில் வந்துட்டு உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு அவங்களே வந்து ஒரு டாக்டர் உங்களுக்காகவே அலாட் பண்ணிடுவாங்க. அந்த டாக்டரே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன க்ரீம் தேவைன்னு சொல்லிட்டு அவங்களே இந்த ஒரு கிட்டு கொடுத்துருவாங்க. இந்த கிட்மே வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஒரு டைம் வாங்கினா 3 months யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டலாக வாங்குற அமௌண்ட்டில் இருந்து 100 rupees வந்து உங்களுக்கு ஆஃபராக கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே தான் தீப்னேஷ் தான். அதே ரொம்ப தாடி நிறையா வந்துருச்சுன்னு ட்ரிம் பண்ணிட்டு இருந்த மாதிரி பாதியிலே சார்ஜ் எல்லாம் ரொம்ப ஆஃப் ஆகி போச்சு. அப்புறம் சேவ் பண்ணல, அப்புறமா ட்ரிம்மு சார்ஜிங் போட்டுவிட்டு பண்ணனா எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டேன். ஸோ ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இல்லை, இந்த சம்பவம் நடக்கும்போது நான் காலேஜில் இருந்தேன். ஆமாம், ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய 2 வீடியோ வந்து நம்ம திருப்பதியில் கோலாகலமாக செம்மையாக நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை, அம்மா ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் திருப்பதி போக போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது என்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. மைண்ட் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, அங்கே போயிட்டு ரீல்ஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி ட்ரெயினில் ஏறுவாங்கல்ல, ட்ரெயினில் ஏறி காணான்னு பார்ப்பாங்க. அப்புறமா கூட்டிட்டு வரும்போது திருப்பதியில் இறங்குவாங்கல்ல, அந்த ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து இப்படி இருந்து இப்படி மேலே தூக்குவாங்க, முடி இருக்கும். அப்புறம் இப்படி பின்னாடி இறக்கிட்டு இப்படி இறக்கும் போது மொட்டையா இருக்கும் முடி, அந்த மாதிரி. ஆமா, இப்போ வந்து எனக்கு மொட்டை போட போறோம். ஸோ இந்த நம்ம திருப்பதி போய் ஜீவிதாவுக்கு எனக்கு மொட்டை போட போகிறோம். பொய் சொன்னால் சாமி விஷயத்தில் விளையாடக்கூடாது. சொன்னது செய்யணும். அப்படிலாம் இல்லை, சும்மா கோயிலுக்கு போனால் திருப்பதி போனோம் திருப்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்காக தான் நம்ம கிளம்பி. ஆக்சுவலாக போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து புதுசாக வந்து அந்த டிட்டர்ஜென்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் சொன்னது என்னன்னா வந்து எதுக்கு அப்படி பார்க்குற, திருப்பதி போனால் ஒரு திருப்பம் வரும். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அப்போ இல்லை, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் வருது. ஸோ அந்த பிஸ்னஸுக்கு வந்து திருப்பதி போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு திருப்பதி போயிட்டு வரோம். திருப்பதி போயிட்டு வந்தோடனே கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நியூ லான்ச்சிங் இருக்கும். உன்னுடைய சொந்த ரிவ்யூ சொல்லு என்னோட டிட்டர்ஜென்ட்டுக்கு.
டிட்டர்ஜென்ட்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மற்றதெல்லாம் ரொம்ப தண்ணியாட்டு இருக்கும். நிறைய நம்ம ஊற்றணும். அது ஸ்மெல்லும் வந்துட்டு அவ்வளோ இருக்காது. கம்ஃபர்ட் மாதிரியான ஸ்மெல்லு அதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் என்னன்னா ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. அப்புறம் இல்லாமல் கொஞ்சம் லிக்விட் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால கொஞ்சமானது போட்டாவே போதும். அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எனக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் தனியாக வந்துட்டு நான் அது கம்ஃபர்ட்டோ வேறு ஏதாவது வாசனை திரவியமாக போகணும்னு இல்லாமல் எனக்கு வந்துட்டு ரெண்டுமே அதுலேயே இருக்குது. அதில் நல்ல ஸ்மெல்லுமே வருது. சோப்பு ஸ்மெல் மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஸ்மெல்லுமே நல்லா கொடுக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு டிட்டர்ஜென்ட் வந்து எல்லோரும் வந்து லிக்விடாக தான் செல் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் லெஸ் பண்ணணுக்கோசரம், ஏன்னா நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், அது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கணும், எனக்கும் பெனிஃபிட்டபுளாக இருக்கணும்காக ஜெல் ஃபார்ம்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ ஜெல்லாக கொடுத்தா ஒரு பாட்டில் வந்துட்டு ரா மெட்டீரியல் ஒரு பாட்டில் ஜெல்லு கொடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. அதை பண்ணீங்கன்னா நல்லா தெளிவாக நான் சொல்லிடலாம். 10 பாட்டில் வந்துட்டு டிட்டர்ஜென்ட் லிக்விட் கிடைக்கும். 10 பாட்டில்லாம் பாருங்கள், ஒரு பாட்டில் வச்சு 10 பாட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நாம் டிட்டர்ஜென்ட்டாகவே சேல் பண்ணலாம். ஆனால் டிட்டர்ஜென்ட்டாக சேல் பண்ணோம்னா வச்சுக்குவேன் அந்த 10 பாட்டிலுக்கான வெயிட் ஆட் ஆகும். கொரியர் காசு பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆகும். ஒரே இதாக வச்சுட்டோம்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலாக கடையிலாம் மிக்ஸ் பண்ணுற காசு வச்சு தான் அதிகமாக நான் வெளியே விற்கிறேன். ஆமாம், அதனால நான் ஒரிஜினல் ரா மெட்டீரியலாகவே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எத்தனை பேர் நான் சேல் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு சின்ன சின்ன ப்ராடக்ட்டு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட வரும். ஃபியூச்சரில் ஒவ்வொன்றா லான்ச் பண்ணலாம். ஆமாம், நல்ல மழைங்க. ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து மழை. அதனால் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து காய போட்டு நிறைய ட்ரெஸ் எழுந்திரிச்சுங்க. ஸோ அது எல்லாத்தையும் 2 பேருமே சேர்ந்து மடிச்சு எடுத்து வச்சுட்ருக்கோம். சரி, இவ்வளோ ட்ரெஸ் மடிக்கும் போது கையோட செல்ஃபில் இருக்கிற துணியை மடிச்சிடலாமே சொல்லிட்டு செல்ஃபில் இருக்கிற துணியுமே 2 பேர் எடுத்து போட்டு மடிச்சு வச்சுட்டாங்க. துணி மடிக்கி வைக்கும் போதே வந்து எனக்கும் ஜீவிதாவுக்கும் போட்டி, யார் வந்து ஃபஸ்ட்டு துணியெல்லாம் நிறைய மடித்து வைக்கிறாங்கன்னு. இதில் யார் ஜீவிச்சு வச்சா? நான் தான் ஜெயிச்சேன். பொய் சொல்லாத, வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்க யார் அதிக துணி மடிச்சு வச்சிருக்காங்க. மடிக்கும் போது சார் நடுவில் எந்திரிச்சு போயிட்டாரு. நான் தான் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மடிச்சு வச்சேன். ஹலோ, நீ ஃபுல்லாக மடிச்சு வைக்கிறதுக்குள்ள நான் முன்னாடியே எல்லாத்தையும் உன்னோடைய மடங்கு அதிகமாக நான் மடிச்சு வச்சுட்டு தான் போனேன். செல்ஃபில் இருந்த துணி எடுத்து போட்டு நான் தான் மடிச்சேன். நீங்களே சொல்லுங்க யார் அதிகம். The next day. துணி மடிக்கிறதோட ஒரு டைம் லாப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபாஸ்ட்டாக துணியெல்லாம் மடிச்சிட்டோம். மடிச்சு ஃபுல்லாக வந்துட்டு செல்ஃபில் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. கை மேஜிக் செஞ்சிருச்சு. ஆமாம், இதை எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணி வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு காலையில் 5 மணி நாங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டு நம்ம ட்ரெயின் வந்து 7 மணிக்கு மற்ற பொருள்லாம் எடுத்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், 6 மணிக்கு 5:45 கிளம்புனா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும்ல அந்த டைம்? கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ தலை சீவிட்டு கிளம்புறது தான் டைம் ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்ச எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சரி, ரெண்டு மொத்தமாக வந்து சொல்லிடுது. மெலிசாக்கு ஒன்று போட்டு சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ். காலையில் வந்துட்டு கிளம்புறோம். தெம்பாக கிளம்பணுங்கிறதுக்காக பால் வந்துட்டு காய்ச்சிட்டு நான் பால் குடிச்சிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் டீ வச்சு குடிச்சிட்டு கிளம்புறது தான். எல்லாம் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, குளிச்சு ரெடியாகி பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பால் வச்சுட்டு இருக்கோம். பால் காய்ச்சி குடிச்சிட்டு கிளம்புறது தான். அடுத்து வந்துட்டு நம்ம திருப்பதி வீடியோஸ் தான் வரப்போகுது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்கும். இந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய தலை ஆடி வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். ஆமாங்க, இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் திருப்பதி போயிட்டுருக்கோம். நான் நினச்ச மாதிரியே வந்து ட்ரெண்டிங்கான ஒரு ரீல்ஸுமே எடுத்திருக்கோம். அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஷார்ட்ஸ்லையும் போடுவோம். நம்ம பேஜ் இன்னும் வந்துட்டு, அதாவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ட்ரெயினில் போக போக தான் வீடியோவே எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வீடியோ சின்னதாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.